Hi students, welcome to UDO Maths. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 6 Vector Algebra Exercise 6.1ல இருக்க 10th sum எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ given question வந்து prove by vector method that sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வெக்டார் மெத்தட், இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நான் லாஸ்ட் வீடியோவில் வெக்டார்னா என்ன, சைன்னா என்ன, காஸ்னா என்ன, ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை எல்லோரும் பார்க்க வாங்க. ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஸோ ரெண்டு டீட்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டு டீட்டா நமக்கு வந்து ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பீட்டா. ஸோ நம்ம இப்போது ரெண்டு குவாட்ரண்ட் எடுக்கணும். ஸோ டயக்ராமில் இப்போ நம்ம ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து ரெண்டு குவாட்ரண்ட் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் ஆரிஜின் O, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப், ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஜே கேப், ஜெட் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து கே கேப். ஸோ யூனிட் வெக்டாரில் எப்போவுமே அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ ஜே கேப், கே கேப் எல்லாத்தோட வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம கொடுத்துருக்க டீட்டா வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ஆல்ஃபாவை வந்து நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஆல்ஃபா, ஸோ இதுதான் நம்மளோட ஆல்ஃபா. ஸோ இதுதான் நம்மளோட வெக்டார் ஏ கேப். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக லைன் வரைஞ்சி இதை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் ஆக்கிடணும். ஸோ இதை வந்து நம்ம OAC அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டாவது டீட்டா வந்து பீட்டா. ஸோ பீட்டாவை வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பீட்டா வந்து ஸோ ஆரிஜின்லேருந்து இது பீட்டா. ஸோ இதுதான் நம்மளோட யூனிட் வெக்டார் பி கேப். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பி, இது வந்து டி. ஸோ நம்ம வெக்டார்னாலே எப்போவுமே டைரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இதுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஓபி, டிபி, ஓஏ, சிஏ. ஸோ அவ்வளோதான் இந்த டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு குவாட்ரண்ட்டையும் இப்போ ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் OA வெக்டார், OA and OB be unit vector. Thus A cap and B cap which makes angle alpha and beta respectively along positive x-axis. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கிறோம்ல, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ட்ரா CA அண்ட் DB பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ட்ரா CA அண்ட் DB பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து OAC, செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து OBD. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். காஸ் தீட்டாவோட ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ், சைன் தீட்டாவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இதுதான் நம்மளோட காஸ், இது வந்து நம்மளோட சைன். ஸோ லா ஆஃப் அடிஷன் படி ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ ஹைப்போட்டென்யூஸ் வேணும்னா நம்ம வந்து அட்ஜசன்ட் சைடும் ஆப்போசிட் சைடும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஹைப்போட்டென்யூஸ் கிடச்சிரும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதை போட போகிறோம். செகண்ட் ஸ்டெப் இது. லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸில் வந்து நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது sin of alpha plus beta. ஸோ சைன் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ sin theta எடுத்துக்கலாம். ஸோ sin theta is equal to magnitude of a vector cross b vector divided by magnitude of a vector into magnitude of b vector. ஸோ டாட் ப்ராடக்ட்னா நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம எப்படி பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் OAC எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் OAC cos alpha. ஸோ காஸ்னா நமக்கு என்னது, adjacent by hypotenuse. காஸ்னா adjacent by hypotenuse. ஸோ இதில் வந்து நமக்கு adjacent side வந்து OC வெக்டார். ஸோ வெக்டார் எழுதும்போது நம்ம எப்போவுமே மேக்னிடியூடாக தான் எழுதணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் OC வெக்டார் டிவைடட் பை hypotenuse வந்து OA வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் OA வெக்டார். ஸோ cos alpha is equal to magnitude of OC vector divided by OA வெக்டாரோட வேல்யூ வந்து A cap. ஸோ A cap. A cap ஓட வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் வெக்டார் எல்லாமே நம்ம யூனிட்டாக தான் எடுத்துப்போம். ஸோ A cap, B cap எல்லாத்தோட வேல்யூ வந்து 1. ஸோ cos alpha is equal to magnitude of OC vector. ஸோ இப்போ மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸோட வெக்டாரை நம்ம எழுதணும். ஸோ OC வெக்டார் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஸோ அதோட யூனிட் வெக்டார் வந்து I cap. ஸோ OC வெக்டார் is equal to I cap cos alpha. ஸோ நமக்கு adjacent side கிடச்சிருச்சு. இப்போது ஆப்போசிட் சைட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் cos sin alpha. ஸோ sin இதில் நமக்கு தீட்டா வந்து ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். ஸோ sin alpha is equal to சைனோட ஃபார்முலா என்னது, opposite by hypotenuse. ஸோ இதில் opposite side வந்து என்னது, CA vector. ஸோ magnitude of CA vector divided by magnitude of OA vector. hypotenuse வந்து OA vector. sin alpha is equal to magnitude of CA vector divided by OA vector நம்ம என்ன எடுத்திருக்கோம், A cap. unit vector 1. ஸோ A cap. ஸோ sin alpha is equal to magnitude of CA vector. ஸோ மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எடுத்து எழுதணும். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 2 குவாட்ரண்ட். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ், இதில் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ வந்து ப்ளஸ், ஒய் ஆக்சிஸோட வேல்யூ வந்து மைனஸ். ஸோ இதில் வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுக்கணும். ஸோ மைனஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதணும்னா, இந்த குவாட்ரண்ட்டில் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ வந்து மைனஸ். ஸோ மைனஸ், ஸோ சிஏ வெக்டாரோட மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணும்னா சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆஃப் ஜே கேப்னு எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதிக்கணும்னா மைனஸ் ஜே கேப் சைன் ஆல்ஃபா மைனஸ், ஸோ சிஏ வெக்டாரோட வேல்யூ வந்து மைனஸ் ஜே கேப் சைன் ஆல்ஃபா. ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிளில் இந்த adjacent சைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஆப்போசிட் சைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஹைப்போட்டென்யூஸ் ஃபைண்ட் பண்ணோன்னா நம்ம லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸிங் லா ஆஃப் அடிஷன் ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு adjacent ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணணும். ஹைப்போட்டென்யூஸ் வந்து நமக்கு என்னது, யூஸிங் லா ஆஃப் addition, hypotenuse வந்து நமக்கு OA vector. So OA vector is equal to OC vector plus CA vector. So OC vector plus CA vector which is equal to OA vector நம்ம என்ன எடுத்துருக்கோம், unit vector A cap. So A cap is equal to I cap cos alpha minus j cap sin alpha. Okay. So first triangle நம்ம find out பண்ணியாச்சு. இப்போ second triangle find out பண்ணலாம். So in triangle OBD ஸோ இதில் வந்து காஸ் வந்து நமக்கு ஹாரிசோண்டல் சைடு. ஸோ காஸ் ஆல்ஃபா காஸ், இதில் வந்து நமக்கு டீட்டா வந்து பீட்டா.
ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸோட ஃபார்முலா வந்து என்னது adjacent by hypotenuse. ஸோ இதில் நமக்கு adjacent side வந்து OD வெக்டார். நம்ம வெக்டார் எழுதும்போது மேக்னிடியூடாக தான் எழுதணும். மேக்னிடியூட் ஆஃப் OD வெக்டார் டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் வந்து OB. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் OB வெக்டார். ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் OD வெக்டார் டிவைடட் பை OB வெக்டாரோட வேல்யூ வந்து B கேப். ஸோ B கேப். ஸோ யூனிட் வெக்டார் B கேப் A கேப் அதோட வேல்யூ வந்து 1. ஸோ cos beta is equal to magnitude of OD vector. இப்போ மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ OD வெக்டார் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப்னு எடுத்துருக்கோம். ஸோ OD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் காஸ் பீட்டா. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் சைன் காஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது சைன் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைனோட ஃபார்முலா வந்து என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இதில் ஆப்போசிட் சைடு வந்து டிபி வெக்டார். ஸோ எப்போவுமே மேக்னிடியூடாக தான் எழுதணும். மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஓபி. ஸோ ஓபி வெக்டார். ஸோ சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார் டிவைடட் பை ஓபி வெக்டார் வந்து நம்ம யூனிட் வெக்டார் பி கேப்னு எடுத்திருக்கோம். ஸோ பி கேப். ஸோ பி கேப்போட வேல்யூ வந்து யூனிட் வெக்டார் 1. ஸோ சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார். ஸோ இது மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணுன்னா நமக்கு அது பேரலாக இருக்க ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ டிபி வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஜே கேப். ஸோ டிபி வெக்டார் is equal to j cap sin beta. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம இப்போது காஸ் சைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு, சைன் சைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஹைப்போட்டென்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஹைப்போட்டென்யூஸோட ஃபார்முலா நமக்கு என்னது, ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு adjacent ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ யூஸிங் லா ஆஃப் அடிஷன் OB vector is equal to OD vector plus DB vector. So OD vector plus DB vector. So OB vector நமக்கு என்ன எடுத்திருக்கோம், யூனிட் வெக்டார் B cap. So B cap is equal to OD vector ஓட வேல்யூ வந்து I cap cos beta plus J cap sin beta. So நம்மளோட ரெண்டு யூனிட் வெக்டார் நமக்கு கிடச்சிருச்சு, A cap B cap. இங்கே நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸோட சைன் ஃபார்முலா வந்து சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா நம்ம எப்படி எடுத்துருக்கோம், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதோட ஃபார்முலா என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதோட வேல்யூ வந்து 1. ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா is equal to magnitude of A vector cross B vector. ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணுன்னா நம்ம வந்து அதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம A cap cross B cap is equal to sin alpha plus beta into K capன்ற யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ K capோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ A cap cross B cap ஓட வேல்யூ வந்து sin of alpha plus beta. ஸோ இப்போ நம்ம வந்து A cap cross B cap ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ A cap cross B cap. ஸோ கிராஸ் ப்ராடக்டில் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ஸோ அதோட வெக்டாரை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம I cap, செகண்ட் வந்து நம்மளோட J cap, தேர்டு வந்து நம்மளோட K cap.
ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஏ கேப்பில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஐ கேப் காஸ் ஆல்ஃபா ஜே கேப் சைன் ஆல்ஃபா. ஸோ இதில் ஐயோட வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா, ஜேயோட வேல்யூ வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இதில் வந்து கே கேப் இல்லை. ஸோ அதோட வேல்யூ வந்து நமக்கு 0. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் பி கேப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? பி கேப் வந்து ஐ கேப் காஸ் பீட்டா. ஸோ ஐ கேப்போட வேல்யூ வந்து காஸ் பீட்டா. ஸோ இதில் ஜே கேப்போட வேல்யூ வந்து சைன் பீட்டா. இதுலேயும் கே இல்லை. ஸோ அதோட வேல்யூ வந்து 0. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஐ கேப் இன்ட்டு அதோட ரோவியும் காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் இது 0 × 0 0 × சைன் ஆல்ஃபா வந்து சைன் பீட்டா வந்து 0 தான். ஸோ இந்த டேர்ம் வந்து அப்படியே 0. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். இன்ட்டு ஜே கேப். ஸோ இதுலேயும் வந்து 0 × காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 × காஸ் பீட்டா வந்து 0. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஸோ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. ஸோ காஸ் ஆல்ஃபா into sin beta minus இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் sin alpha into cos beta. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் cos beta sin alpha which is equal to k cap into cos alpha sin beta plus cos beta sin alpha. ஸோ இதுதான் நம்மளோட ஏ கேப் கிராஸ் பி கேப். ஸோ கே கேப்போட வேல்யூ வந்து யூனிட் வெக்டார் 1. ஸோ அதை நம்ம விட்டுட்டு இருந்தால் இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 from equation 1 and 2 sin of alpha plus beta into k cap is equal to k cap into cos alpha sin beta plus cos beta sin alpha. Sin of alpha plus beta into k cap is equal to k cap into ஸோ இது நம்ம சைனை வந்து ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். ஸோ sin alpha cos beta plus sin beta cos alpha. ஸோ இதில் k cap கேன்சல் ஆயிரும். ஸோ sin alpha plus beta is equal to sin alpha cos beta plus sin beta cos alpha. ஸோ இதோட நம்மளோட ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. Proved. So this is the answer. Thank you.